நம்ம லைஃப்ல எல்லாத்துக்குமே பயந்துகிட்டே இருந்தா எப்ப நம்ம இந்த வாழ்க்கையை ரசிக்க போறோம், எப்ப நம்ம இந்த வாழ்க்கையை வாழ போறோம். இந்த வீடியோ பாருங்க. ஒரு பறவை அந்த ஆமையை சாப்பிட்றதுக்காக அதை தூக்கி போடுது. ஆனா அந்த ஆமை சாக போற கடைசி வினாடியில கூட அங்க இருக்க அழகான விஷயங்களை பார்த்து ரசிக்குது. ஆனா அதை ரசிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பறவை அதை விழுங்கிடுது. அதே மாதிரிதாங்க நம்ம லைஃப்லயும் கஷ்டன்றது எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டு நம்ம கையில இருக்க அழகான நல்ல நல்ல விஷயங்களை நம்ம இழந்துடக்கூடாது. அந்த நல்ல விஷயங்களை நம்ம அந்த கஷ்டத்திலையும் ரசிக்க கத்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பைக்ல போய்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆத்துல ஒரு மான் தண்ணி குடிக்குது. அது ஒரு அழகான விஷயமா இருக்குன்னு நீங்க நின்று பாக்குறீங்க. அப்படின்றப்ப உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா அதுல தான் இருக்கும். அப்போ உங்க மனசு லேசாகும். உங்களோட பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். நீங்க அதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் பட தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கான சொல்யூஷன் ஈஸியா கிடைச்சிடும். உங்களுக்கு பிரச்சனைக்கான சொல்யூஷனும் கிடைச்சிருச்சு, உங்க மைண்டும் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அதனால எப்பவுமே கஷ்டத்தை மட்டும் பார்க்க கூடாது. அதுல இருக்கிற நம்மளோட சந்தோஷத்தை பார்த்தோம்னாலே நம்ம கஷ்டம் மறைஞ்சு போயிடும். இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு, நீயும் உன்னோட கஷ்டத்துல இருக்க சந்தோஷத்தை பாடுறா, உன்னோட கஷ்டம் தானா மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.